வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் அவருடைய இல்லங்களில் எப்பொழுதுமே லட்சுமி தேவியானவள் பணமானது செல்வமானது நிலை கொண்டு குடியிருக்க வேண்டுமென்றால் இதை நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஓடி உழைத்தாலும் பணம் காசு தங்க மாட்டேங்குது. எதிர்பாராத விரை செலவுகள் வந்து கொண்டே இருக்குது. வீட்லேயும் ஒரே எதிர்வினையாக இருக்குது. கெட்ட கனவுகள் வருது. மறைமுகமான எதிரிகளால் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பற்பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு அவை அனைத்தும் நீங்கி நன்மைகள் நடக்கும். அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. நம்ம சொல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதலில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் யார் என்றால் அது குரு பகவான். அவர் மகரத்தில் எப்பொழுதுமே நீசம் அடைந்து விடுவார், பலம் இழந்து விடுவார். உங்களுடைய ராசியில் சுக்கிரனின் உச்சமும் புதனின் நீசமும் நிகழ்கிறது. அப்பொழுது பார்க்கின்ற பொழுது கல்வியிலும் சொந்த வீடு திருமண வாழ்க்கையிலும் நீங்கள் அவ்வப்பொழுது திருப்தியில்லாத ஒரு சூழ்நிலையை சந்திக்க நேரிடும். மற்றும் பணம் கொடுக்கல் வாங்கல் சகோதர ஸ்தானங்கள் வழியாக சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். சரி, இவைகளெல்லாம் மாற வேண்டும் என்றால் முதலில் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி, ஏவல், பில்லி சூனியம் போன்ற விதமான கோளாறுகள் இருப்பது போல் உங்களுக்கு அறிகுறி தென்பட்டால் மீனராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய வீட்டை கழுவி நீங்கள் சுத்தம் செய்கின்ற பொழுது தவறாமல் பச்சை கற்பூரத்தை தண்ணியோடு கலந்து நீங்கள் வீட்டை கழுவுகின்ற பொழுது எப்பேற்பட்ட எதிர்வினையாக இருந்தாலும் அவை அனைத்தும் பறந்து ஓடிவிடும். அதேபோல் உங்களுடைய வீடுகளில் வீட்டை கழுவுகின்ற பொழுது சிறிதளவு ஜவ்வாது அந்த தண்ணீரில் கலந்து வீட்டில் கழுவி விட்டு தெளிக்கின்ற பொழுது நிச்சயமான முறையில் பணம் செல்வமானது நிலை கொண்டு நிற்கும். தேவையில்லாத விரைய செலவுகள் உங்களுக்கு வராது. அதேபோல் மூன்றாவதாக உங்களுடைய வீடுகளில் தெய்வம் குடிகொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் வீட்டை கழுவுகின்ற பொழுது அந்த கழுவுகின்ற தண்ணீர் ஜலத்தில் சிறிதளவு ஏலக்காயை பொடி செய்து அதை வைத்து பயன்படுத்துகின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் வீட்டில் நிலை கொண்டு நிற்கும். ஸோ இந்த மூன்று விஷயத்துல எது உங்களுக்கு தேவையோ அதை வைத்து நீங்கள் பயன்படுத்துங்கள். கண்டிப்பான முறையில் பலன் உங்களுக்கு உண்டு. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மற்ற நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம வச்சு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.